வணக்கம். நான் திவ்யா விஜயராகவன். பிளெஸிங்ஸ் ஆஃப் கிருஷ்ணன் சின்ன பொண்ணு யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முருகனுடைய அன்பான திருவடியை அடைவதற்கான திருப்புகழை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இழந்த செல்வத்தை மீட்டு தரக்கூடிய வல்லக்கோட்டை முருகருக்கான திருப்புகழ், அதாவது கோடை நகர் திருப்புகழை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிறந்தது முதல் உலக ஆசைகள்லயே நம்ம உழன்று இந்த நரகத்தை அடையாம முருகனுடைய தாமரை போன்ற திருவடிகளை சேர்வதற்கான ஒரு அன்பை தருமாறு கருணகிரிநாதர் வேண்டி கேட்பது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இது நமக்கான பாடலும், நாமும் இந்த பாழா போன இந்த நரகத்தை அடையாம முருகனுடைய திருவடியை சேர்வதற்காக நமக்காக எழுதிட்டு போயிருக்காரு அருணகிரிநாதர். நாமும் எப்பெல்லாம் வல்லக்கோட்டை முருகனை பார்க்க போறோமோ அப்பெல்லாம் இந்த பாடல் பாடி அவர் வணங்குங்க. அவருடைய அன்பை வேண்டி கேளுங்க. அவருடைய அன்பு, அவருடைய திருவடியில சேரத்துக்கான பாக்கியம் நமக்கு கிடைச்சாவே போதும். மற்ற எல்லா விஷயங்களும் தானாவே நம்ம சேரும். கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த திருப்புகழை பாடி முருகரை அன்போடு வணங்கினா முருகர் நம்ம கூட எப்பவும் துணையா இருந்து அருள் புரிவாரு. இந்த பாடலுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஆதி முதன் நாளில் என்றன் தாய் உடலிலே இருந்து அப்படின்னா, முதலாக நம்ம தாய் உடலிருந்து பிறக்கும் பொழுதே ஆகமலமாகி நின்று புவி மீதில் அப்படின்னா, பல அழுக்குகள் நிறைந்த உருவோடும் இந்த பூமியில நம்ம பிறக்கிறோமா. அழுக்குகள் அப்படின்னா என்னன்னா, அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு அவர் சொல்லல, நம்ம கர்ம வினையோட பிறக்கிறோம், அதைத்தான் அழுக்குகள் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஆசையுடனே பிறந்து, அதாவது பிறக்க சொல்லி எப்படி பிறக்கிறோமா, ஆசைகள் பல ஆசைகளுடனே இந்த பூமியில நம்ம பிறக்கிறோம்னு சொல்றாரு. நேசமுடனே வளர்றப்ப பல நேசங்கள், பல அன்போடு வளர்றோம். பெற்றவர்கள் சுற்றத்தாரோட அன்போடு நம்ம வளர்றோம்னு சொல்றாரு. ஆகி நின்று விளையாடி அப்படின்னா, ஒரு வயதை அடைந்த பிறகு ஆள் அழகனா நின்று நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. பூதலமெல்லாம் அலைந்து அப்படின்னா, பூமியில இருக்கிற எல்லா இடங்களிலுமே அலைந்து திரிந்து வாழ்றோம்னு சொல்றாரு. மாதருடனே கலந்து, கடைசியில ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு ஒரு பெண்களோடு கலந்து, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. பூமிதனில் வேணுமென்றே பொருள் தேடி, கல்யாணம் பண்ண பிறகு நம்ம அவசியத்துக்காக, நம்ம வாழ்வாரதற்காக நம்ம பொருளை தேடி அலையிறோம். பூமியில அவசியத்தினோட காரணமாக பொருளை தேடி அலையிறோம்னு சொல்றாரு. போகம் அதிலே உழன்று, சுக போகங்கள்ல நம்மள ஈடுபடுத்தி வாழ்றோம் அப்படின்னு சொல்றாரு. பாழ் நரகெய்தாமல் அப்படின்னா, இந்த நரகத்தை நம்ம அடையாம இந்த மாதிரி ஒவ்வொரு சுகபோகங்கள்லையும் ஆசையிலையும் நம்ம ஈடுபட்டு இந்த நரகத்தை திரும்பவும் அடையாம உன்றன் பூவடிகள் சேர அன்பு தருவாயே அப்படின்னு கேட்கிறாரு. உனது மலர் போன்ற அந்த பாதங்களை அடைவதற்கான அன்பை தரமாட்டியா முருகா அப்படின்னு வேண்டி கேட்கிறாரு. சீதை கொடு போகும் அந்த ராவணனை அப்படின்னா, சீதையை கவர்ந்து சென்றவர் ராவணனை. மாலை வென்ற தீரநெறி நாரணன்ற மருகோனே. அதாவது ராவணனை கொன்றவர் யாருன்னா நாராயணன், பெருமாளினோட மருமகனே அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் முனிவர்கள் கொண்டல் மாலரி பிர்மாவு நின்று தேட அப்படின்னா, தேவர்கள் முனிவர்கள் அதுக்கப்புறம் திருமால் பிரம்மா எல்லாரும் சேர்ந்து தேடியும் அரிதானவன் தன் முருகோனே, எல்லாரும் தேடியும் காண்பதற்கு அரிதாக விளங்கிய சிவனுடைய குழந்தையாக இருக்கக்கூடிய முருகோனே அப்படின்னு சொல்றாரு. கோதை மலை வாழ்கின்ற நாதரிடமாக நின்ற கோமலி அனாதி தந்த குமரேசா அப்படின்னா, கைலை மலையில வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானும் அவருக்கு இடப்பாக்கத்துல இருக்கக்கூடிய தேவியினோட தொடக்கமும் முடிவும் இல்லாதவளமாகிய பார்வதி தேவி தந்த குமரேசனே அப்படின்னு சொல்றாரு. கூடி வரும் சூரர் தங்கள் மார்பை இரு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே. அதாவது கூடி வரணும், ஒன்று கூடி அந்த சூரர்கள் வந்த சூரர்களை கூறு கண்ட இரு கூறா வெட்டி அவங்கள கூறாடினவனே. கோடை நகர்ல இப்போ கோடை நகராகிய இந்த வல்லக்கோட்டையில எங்களுக்கு அருள் புரியக்கூடிய பெருமாளே அப்படின்னு முருகரை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு நம்ம அருணகிரிநாதர். இவர் பாடல் நம்ம பாடுறப்ப முருகனுடைய திருவடியை சேர்வதற்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். முருகனுடைய அருள் நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். இந்த பாடலை நீங்களும் பாடி முருகனுடைய அருளை பரிபூரணமா பெறுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.